வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் அதை பற்றியான நியூஸ்லாம் நிறையா வந்துகிட்டு இருக்குது. ஸோ யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க, எப்போ நடக்க போகுது, ஸோ கண்டஸ்டன்ட்லாம் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகிட்டாங்களா என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது, பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்லாம் வந்து ஜூலைலேயே பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் வந்து எப்போவுமே வந்து அக்டோபர் அந்த டைமில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஆளும் புதுசு ஆட்டம் புதுசு அப்படிங்கிற அந்த டைட்டிலில் வந்து விஜய் சேதுபதி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். ஸோ செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ப்ரோமோ வந்ததுங்க. ஸோ செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ப்ரோமோ வந்துட்டு அதுக்கு அக்டோபரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் எந்த விதமான அஃபீஷியல் கன்ஃபர்மேஷனுமே எதிரில் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஏன் பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த வீடோட செட்டே இன்னும் போட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த எந்த அஃபீஷியல் கன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் எல்லா வேலையுமே பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதுவே ஒரு 2 மாதம் ஆகும் ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவே இன்னும் ஸ்டார்ட் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா EVP ஃபிலிம் சிட்டியில் பார்த்திங்கன்னா மலையாளம் பிக் பாஸ் வந்து அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து அஃபீஷியலாக ஓரளவுக்கு நியூஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தமிழ் வந்து அதே செட்டில் போட மாட்டாங்க, அது இன்னொரு செட்டில் தான் போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து இன்னும் வீடே அஃபீஷியலாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹோஸ்ட் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியா, கமலஹாசனா, இல்லை வந்து சரத்குமாரா அப்படின்னு. ஸோ விஜய் சேதுபதி தான் கன்ஃபார்ம்டு இது வரைக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நல்லா பண்ணி கொடுத்துட்டாரு, ஓரளவுக்கு திருப்திகரமாக பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து திருப்திகரமாக இருக்காங்களாம். ஸோ விஜய் சேதுபதி தான் கன்ஃபார்மாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கமலஹாசன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அவர் வந்து MP வேறு ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லாம் கமிட் ஆவார். ஸோ அதனால் கமலஹாசனை பற்றி நினைக்கவே தேவையில்லை. சரத்குமாரும் வாய்ப்பே இல்லை, விஜய் சேதுபதி தான். ஸோ கண்டஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த சுஜிதா வருவாங்க, சபானா அவங்க வருவாங்க அப்படின்னு. ஸோ சுஜிதா வந்து இப்போ ஆல்ரெடி ஜீ தமிழில் ஒரு குக்கிங் சேனலில் வந்து ஆங்கராக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது முடியறதுக்கே அப்படி 3 மாதம் ஆகும். ஸோ சபானா வந்து குக் வித் கோமாளியில் இருக்காங்க. அதுவும் வந்து முடிஞ்சோடனே பிக் பாஸ்க்குள்ளே வர்றது மாதிரி இருக்கும். ஒருவேளை பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் குக் வித் கோமாளி வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க எலிமினேட் ஆனால் தான் உண்டு. ஸோ அதுவும் கன்ஃபார்ம் என்னன்னு தெரில. ஸோ பார்க்கலாம் யார் வர போகிறாங்க அப்படின்னு. பட் மலையாளத்தில் பார்த்திங்கன்னா காமன் பீப்புள் அண்டு செலிப்ரிட்டி அந்த மாதிரியான இன்டர்வியூலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ தமிழில் எந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா போன சீசனில் பார்த்திங்கன்னா எல்லாருமே செலிப்ரிட்டி எவ்வளோ வந்துட்டாங்க. ஸோ இந்த தடவையாவது ஸோ அந்த காமன் பீப்புள் அண்டு செலிப்ரிட்டிஸ் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாரையும் கலந்து போட்டால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இது வர கன்ஃபார்ம் நியூஸ் இல்லை. விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ செப்டம்பர் மாதம் அப்புறமா ரிலீஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அக்டோபரில் வந்து அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதாங்க இதுவரை தெரிஞ்சது. ஸோ EVP ஃபிலிம் சிட்டியில் தான் நடக்கும். அது வந்து அந்த செட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு, அந்த பிக்சர்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவே இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைங்கிறபோது பிக் பாஸ் சீசன் 9 பற்றி எந்த ரூமர் வந்தாலும் நம்பாதீங்க. தேங்க்யூ.